ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்மளுக்கு பார்சல் ஒன்று ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதில் வந்த புக்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் என்கிட்ட இருந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு தான் வரிசையாக ஒரு புக்ஸாக நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நேற்று ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, என்கிட்ட எவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்னு டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போது ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். பட் சைடில் நான் மற்ற அவுட் சோர்ஸ் புக்ஸ் அட் த சேம் டைம் மெட்டீரியல்ஸ், கைட்ஸு இந்த மாதிரியான எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரேம் சின்னதாக இருந்ததுனால நான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக பிரிச்சுருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸாக பிரித்த அப்புறமா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ரிப்பீட்டட் புக்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸில் ஸ்டாண்டர்ட் வைஸாக பிரித்த அப்புறமா நான் வந்துட்டு மீடியம் வைஸாக பிரித்தேன், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் புக்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ தமிழ் மீடியமாகட்டும் இங்கிலீஷ் மீடியமாகட்டும் என்கிட்ட எது ரிப்பீட்டடாக இருந்தாலுமே நான் அதை வந்து ஓரமாக மாற்றி வச்சுட்டேன். தென் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸில் வந்துட்டு என்கிட்ட 1-2 புக்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரிப்பீட்டடாக இருந்துச்சு. ஐ திங்க் 2 புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். தென் மெட்டீரியல்ஸ் வந்து என்கிட்ட எதுவுமே ரிப்பீட்டடாக இல்லை. ஸோ எல்லாத்தையுமே ஒன்று போல் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். தென் நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் வந்து நோட்ஸுக்கு ஸ்பைரல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையுமே அந்த ஸ்பைரல் பைண்டிங்ஸோடு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். தென் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தாண்டி மெட்டீரியல்ஸ், அவுட் சோர்ஸ் புக்ஸ் இது எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் வைஸாக திரும்ப ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி சப்ஜெக்ட் வைஸாக ஆர்டர் பண்ணுறதுனால நான் இப்போ இங்கிலீஷ்னு எடுத்தேன்னா நான் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் எல்லா புக்ஸையுமே யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் அடுத்த சப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படின்ற பிளானில் இருக்கேன். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் அண்ட் அட் த சேம் டைம் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் மீடியம் வைஸ் எல்லாமே பிரித்து வச்சுட்டேன். உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஐல் சே எக்ஸாம்பிள் ஃபார் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்துட்டு 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஸோ மொத்தம் 3 புக் இருக்கும். அது மாதிரி டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படி இருக்கும். ஸோ டேர்ம் 1ஓட தமிழ் இங்கிலீஷ் புக், டேர்ம் 2ஓட தமிழ் இங்கிலீஷ் புக் அண்ட் டேர்ம் 3ஓட தமிழ் இங்கிலீஷ் புக். அதுக்கப்புறமா 7th அண்ட் 8th, 9th, 10th, 11th அண்ட் 12th. ஸோ இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் நான் எடுக்கும்போது தமிழ்னு ஒன்று எடுத்தேன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக எல்லா புக்ஸையுமே யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் அடுத்த சப்ஜெக்ட் மூவ் ஆக முடியும். ஸோ தட் நான் எல்லா புக்ஸும் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேனா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். தென் அதே மாதிரி தான் மீடியம் வைஸ் இது மாதிரி இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் செட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் தமிழ் மீடியம் எல்லாமே இதே மாதிரி செட் பண்ணிட்டேன். தென் சேம் த திங் ஃபார் அவுட் சோர்ஸ் புக்ஸ். அகெயின் அதுவும் இந்த மாதிரி மீடியம் வைஸும் பிரித்து வச்சுருக்கேன். எனக்கு அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து மேக்ஸிமம் என்னோடய மீடியமாகவே தான் இருந்துச்சு, தட் இஸ் இங்கிலீஷ் மீடியமாகவே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு 1-2 புக்ஸ் மட்டும்தான் தமிழ் மீடியம் இருந்துச்சு அண்ட் ரிப்பீட்டட் புக்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. பேப்பர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே தனியாக செப்பரேட்டாக டிஎன்பிஎஸ்சி, பேங்க்கு, தென் எஸ்எஸ்சி இந்த மாதிரி டெட்டு இந்த மாதிரி ஃபைல்ஸ் போட்டு வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.